ஹாய் 2021ல லாஸ்டா வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு 2 இயர்ஸ் பிறகு இப்பதான் அப்லோட் பண்ணதுக்குரிய சான்ஸும் ஒரு ரீசனும் கிடைச்சிருக்கு. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டூடெண்ட் எம்பசிக்கு அப்ளை பண்றது தான் மெயின் ரீசன். ஸோ ரெண்டாவது வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி இந்த சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் முடிக்கீங்கன்னு சொல்லி. ஸோ நான் கோசரால வந்துட்டு மோர் தென் 15 சர்டிபிகேஷன் முடிச்சிருக்கேன். 2-3 வந்து போஸ்ட் பண்ண கிடைக்கல. இதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி யூஐ யூஎக்ஸ் டிசைனை பேஸ் பண்ணி தான் இவ்வளவு நாளும் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தா நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்ளை பண்ணியிருந்தேன் மென்டாட. ஸோ அது அப்ரூவ் ஆகிருக்கு. நான் 2 days தான் செஞ்சு கொண்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே எப்படி அப்ளை பண்ணீங்க, ஃபினான்ஷியல் எய்டுக்கு எப்படி அப்ளை பண்றேன், எந்த ஒரு பேமெண்ட் பே பண்ணாமேன்னு சொல்றது அந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் கோர்சரா போய் லாகின் பண்ண தெரியும், பேசிக்கான லாகின் தான். ஸோ லாகின் பண்ணி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்ல, இந்த எக்ஸ்ப்ளோர்ல பாத்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றதால கம்ப்யூட்டர் சயின்ஸை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், அதே மாதிரி மாஸ்டர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் எல்லா விஷயங்களுமே இதில் இருக்கு. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில ஆன்லைன் டிகிரி வந்து செல்லுபடி ஆகாதுன்னு கேள்விப்பட்டேன், பட் நாட் ஷூர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோர்சஸ் வந்து ஹோஸ்டிங் பண்றவங்க யாருண்டா மைக்ரோசாஃப்ட், AWS, மெட்டா, அதே மாதிரி கூகுள் இவங்க மட்டும் இல்லாம அதே மாதிரி நிரம்ப யூனிவர்சிட்டிஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க இந்த கோர்சஸ். ஸோ கீழுக்கு பாக்கலாம் யூனிவர்சிட்டிஸ் லண்டன், இந்தியாவிலேயும் IIT யூனிவர்சிட்டி கூட இவங்க ஹோஸ்ட் பண்ணி கொண்டிருக்காங்க இதுல வந்து கோர்சஸ். ஸோ வேர்ல்டு வைட் ரேஞ்சில் பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் கூட இதுல வந்து அவங்களோட கோர்சஸ் 1 year 2 yearக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஹோஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலும். நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறதால நான் ஆல்ரெடி ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சோர்ஸ் செலக்ட் பண்ணினோட இப்படி தான் இந்த இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ என்ரோல் பண்ணதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ என்ரோல் பண்ணதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய ஸ்டெப்ஸ் தெரியுமா, மோர் தென் 3, 7, 8. ஸோ இந்த கூகுள் சைபர் செக்யூரிட்டியை பொறுத்தவரையில வந்து 9 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து நான் இதுவரை தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிருச்சேன்னா இன்னும் ஃபைனல் எக்ஸாம் சிட் பண்ணல. லாஸ்டா வந்து அந்த ஸ்லைட் ஒன்று செய்யறதுக்காக இதுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு ஆட்டோமேட் சைபர் செக்யூரிட்டி டாஸ்க் வித் பைத்தனை வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் ஃபினான்ஷியல் எய்ட்ல. ஸோ இதுதான் இதுல ஓவர்வியூ இந்த கோர்ஸ்ல. இதுல யார் யாரு என்ன கண்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க, என்ன டீடைல், கோர்ஸ் அவுட்கம் எல்லாத்தையும் உங்களுக்கு இதுல பார்த்து கொள்ளுற மாதிரி. ஸோ இதுக்கு தான் வந்து நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் லிங்க்டின், எப்படி வந்து இதுக்கு அப்ளை பண்ற என்ன விஷயமா சொல்லி. ஜஸ்ட் வெயிட் இன்னரி. ஸோ இதுதான் அந்த போஸ்ட்ல வந்து நீங்க பார்க்கலாம் எப்படி ஃபினான்ஷியல் எய்டுக்கு அப்ளை பண்ற கோர்ஸோட இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன். என்னென்ன மெத்தட் எப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டெப்பும் இறக்கி உங்களுக்கு அது ஈஸியா போய் பார்க்கலாம். அப்படி விளங்குறேன்னு சொன்னா இந்த வீடியோ ஃபுல்லா கண்டினியூ பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இதை நீங்க டவுன்லோட் பண்ணி ஈஸியா செஞ்சு கொள்ளலாம். எல்லா ஸ்டெப்பையும் ஈஸியா செஞ்சு வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து ஓகே, இதுல வந்து ஃபினான்ஷியல் கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து எந்த ஒரு பட்டன் மாதிரி இருக்காது. ஃபினான்ஷியல் இதுல குட்டியா இன்னைக்கு ஃபினான்ஷியல் இருந்தது. ஸோ இதை கேசரை கொண்டு போனீங்கன்னு சொன்னா தான் அது லிங்க் அண்டே காட்டு. ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணி ஈஸியா எடுத்துருவாங்க, அப்படி செட் பண்ணிருக்காங்க, மேபி இருக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா முதலாம் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபுல்லா வரும் இந்த ப்ரொஃபைல் 8 கோர்ஸ். ஸோ இது சீரீஸ் வந்து இதுல வந்து நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிருக்கேன் ஒரு கோர்ஸ். ஸோ அது ப்ரொசஸிங் இருக்கிறதால இதையும் சேர்த்து 200 கட்டுது. இதுல வந்துட்டு இதெல்லாம் ஆட்டோவா கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆல்ரெடி அப்ரூவ் நிறைய ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் கோர்ஸ் ஹஸ் பீன் ஆல்ரெடி அப்ரூவ். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணி நான் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆகிட்டு. ஸோ இதுல வந்து இந்த டாஸ்கை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னு சொன்னா இதை பாத்தீங்கன்னா ஒரு 16 days ரிவ்யூ பண்றதுக்கு எடுப்பாங்க. சம்டைம் ரிஜெக்டும் ஆகலாம். ஸோ அப்படி ஆகாத மாதிரி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நான் கைட் பண்றேன். ஸோ கண்டினியூ அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு நீங்க என்ன ஸ்டடி பண்றீங்கன்னு, ஸோ காலேஜுக்கு annual இன்கம் நீங்க இருந்தா போடுங்க. இது உங்களோட மணி இருக்குன்னு சொன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஃபினான்ஷியல் எய்டுக்கு அப்ளை பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 USD ஸ்ரீலங்கன் கரன்சி மாத்தி பார்த்தா 16,000 வரும். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு சீரீஸ் ஆஃப் கோர்ஸ்ல ஒரு பாட்டுக்கு அப்ளை பண்ணதுக்கு 16,000. இதுல உங்களை பார்க்கலும் என்னென்ன அப்ளை பண்ணிருக்கேன், என்னென்ன அப்ரூவ் ஆயிடுக்கு, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நான் அப்ளை பண்ணி எல்லாமே எக்ஸப்ட் தான் அப்ரூவ் ஆயிடு, ஒன்றும் ரிஜெக்ட் ஆகல. சைபர் செக்யூரிட்டியில ஒரு சீரீஸ்ல ஒரு பார்ட் தான் இது. ப்ரொசஸிங்ல இருக்கு November 17 அப்படி அப்ரூவ் ஆயிடும். ஸோ நம்ம இதுல வந்து என்னென்ன ஸ்டெப் இருக்குன்னு பார்ப்போம். இதுல ஸ்டெப்ல வந்து முதல்ல வந்து க்ளோலி ஸ்ட்ரீட்ரி நீங்க ஸ்ரீலங்கா இன்கம் வந்து கொடுக்க தேவையில்லை, கரன்சியை மாத்திலும் நீங்க ஸ்ரீலங்கா கொடுத்துட்டு கொடுங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்டா இருந்தா ஸ்டூடெண்ட், எம்ப்ளாயி இருந்தா எம்ப்ளாயி,
மோஸ்டா ஸ்டூடெண்ட் கொடுக்கறது இல்லை, ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு அடுத்து வந்து இதுல வந்து வை யூ ஆர் அப்ளைங் ஃபார் த ஃபினான்ஷியல் எய்ட். ஸோ என்ன ரீசனுக்காக நீங்க ஃபினான்ஷியல் அப்ளை பண்றீங்க, இதான இந்த ஃபார்மேட் எப்படி அப்ளை பண்றேன்றதுக்குரிய நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். நான் இங்க படிக்கேன், என்ன செய்யறேன், என்ன இப்போ நீங்க செலக்ட் பண்ற கோர்ஸுக்கும் நீங்க ஸ்டடி பண்ற கோர்ஸுக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கீங்க டிகிரின்றதை வந்து ஃபுல்லா இதுல மென்ஷன் பண்ணுங்க. நான் இங்க படிக்கிறேன் என்ன விஷயம், இது எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணும், என்ன ஸ்கில்ஸ் எந்த வகையில இம்ப்ரூவ் பண்ணும், அதே மாதிரி இதுக்கு ஏன் அப்ளை பண்ணணும், என்கிட்ட மணி இல்லை. ஸோ ஸ்ரீலங்கால இருக்குன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அது முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்துட்டு பினான்சியல் வைஸா கஸ்டமர்னு காட்டினீங்கன்னு சொன்னா எந்த ஒரு ரிஜெக்டும் இல்லாம உடனே அப்ரூவ் ஆயிடும். ஸோ இப்படிதான் இதுல ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இதுல வந்துட்டு இப்படி ஒரு ரீசனை கொடுத்துட்டு ஸோ மோர் தென் 150 வேர்ட்ஸ் ஐ திங்க் இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி ஹவு மச் யூ கேன் ஃபார் திஸ் செலக்டட் கோர்ஸ். ஸோ நீங்க செலக்ட் ஆனீங்கன்னு சொன்னா எவ்வளவு உங்களுக்கு பே பண்ணி 7 மணி கேட்டிருக்காங்க. நமக்கு $25 பே பண்றது சாத்தியப்படாது. $25 $8,000 அப்படி வரும். நீங்க இதை 0 ஆக்கிடுங்க. 0 ஆக்கிட்டு அடுத்து வந்து கட்டிக்காங்க. இந்த கோர்ஸ் செலக்ட் பண்றதால உங்களோட கரியர் கோலுக்கு எந்த வகையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், எந்த அளவுல ஒரு பூஸ்டர் தரும் கேட்டிருக்காங்க. அதுக்குரிய ஃபார்மேட் தான் இது. ப்ரொஃபஷனலா கொடுக்கணும். ஸோ நான் இப்படி படிச்சுக்கிட்டீங்க, இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸோ இதுல இருந்து கரியர் சேஞ்ச் பண்ண வரணும். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னா என்னோட லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ என் ஃபேஸ்புக் ஹேக் ஆயிடுச்சு. ஸோ அதுல இருந்து நான் ஒரு முடிவெடுத்தேன் சைபர் செக்யூரிட்டி படிக்கணும். ஸோ அதனால தான் நான் அப்ளை பண்ணி இந்த 6 கோர்ஸை முடிச்சிருக்கேன். 7th ஒன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிப்பேன்னு சொல்லி கொடுத்துட்டு லாஸ்ட்ல வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா முக்கியமான விஷயம், நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து எந்த ஒரு குளறுபடியோ அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த கோர்ஸுக்கு அவங்க தர ஃபினான்சியல் எய்ட் 16,000 ஒவ்வொரு கோர்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் படிச்சு கெயின் பண்ணிக்க நாலேஜ்னு சொல்லி ஒரு இப்படி இல்லைன்னு சொன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இந்த ரீசன் ஏன் கொடுக்கீங்கன்றத நல்ல ஒரு ஃபார்மேட்ல கொடுங்க. நான் இதை வந்து செஞ்சு காட்டுறேன் எப்படி வந்து இதனால தான் நான் இந்த ஃபார்மேட் நான் யூஸ் பண்றது வளமையா. நீங்களும் ஒரு ஃபார்மேட் கிரியேட் பண்ணலும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ண ஒரு கோர்ஸுக்கான ஒரு மெத்தட் உண்டு. ஸோ நான் அந்த மெத்தடையும் சேஞ்ச் பண்றேன். அதே ஃபார்மேட் தான். அதுல வந்து என்னென்ன கண்டென்ட், என்ன தலைப்பு மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுங்க, சரியான ஒரு ஃபார்மேட் ஒன்று வச்சுக்காங்க. நான் யார், என்ன விஷயம், எதுக்காக அப்ளை பண்றேன், நான் இந்த கண்ட்ரி, எல்லா டீட்டெயிலையும் சரியா கொடுத்துட்டீங்கன்னா பிறகு அப்ளை பண்ண எல்லாமே வந்து எந்த ஒரு ரிஜெக்டும் ஆகாம சரியா அப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அதே ஃபார்மேட்டை சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா சரி. இதே மாதிரி நீங்க பெரிய அளவுல எந்த ஒரு சேஞ்சஸையும் பண்ண தேவையில்லை. அப்ளை பண்ணிட்டு இது ரெண்டையும் டிக் பண்ணிட்டு 3வது விஷயம் இதை வந்து சரியா இது அதே ஃபார்மேட்டில் டைப் பண்ணும் பேர் அதே காட்டிக்கே தான் இருக்கும். ஒரு வெரிஃபிகேஷனுக்கு அவிச்சிட்டு நீங்க ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா இதுல வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஒரு காட்டுது. இதில் வந்து நீங்க எடிட் பண்ணி கொள்ளையிலும் எடிட் பண்ண வேண்டிய சப்மிட் அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிடும். ஃபார்ம் அது சப்மிட் ஆயிட்டு காட்டுது. நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கல நம்மளோட ஃபினான்ஷியல் எய்டு. ஸோ நான் இது ஆல்ரெடி அப்ளை பண்ணது நவம்பர் 1 அப்ளை பண்ணேன். இது நவம்பர் 6 நான் டுடே இப்போ அப்ளை பண்ணது. ஸோ இது ரெண்டும் வந்து இது நவம்பர் 17 வரும், இது 22 வந்து ரெண்டுமே வந்து அக்செப்ட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்த மனுஷன்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷனுக்கு ஒரு மெயில் ஒன்று சென்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களோட எந்த மெயிலை நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஒரு மெயில் ஒன்று சென்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களோட அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிட்டேன்னு. ஸோ இன்னைக்கு ரிசீவ் ஆகிட்டு நீங்க வேணும் சொன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி எடுத்த என்ன அப்டேட் பார்த்துக்கொள்ளும். ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஒரு வீடியோ ஒன்று எடுக்கேன். ஸோ நிரம்ப அந்த செட்டப் எல்லாம் இப்போ இல்லை. ஸோ பேசிக்கான லேப்டாப் கேமரா அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்றதால ஒரு பேசிக்கான செட்டப்ல வச்சு தான் இருக்கேன். ஸோ சம்டைம் நாய்ஸ் எரர், ஸ்பெல்லிங் கிராமர் எல்லாம் பிரச்சனை வந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சாரி கேட்டு ஸோ ஏதாச்சும் எரர் விட்டு இருந்தேன்னு சொன்னா கீழே காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.